fluffy idlis. இந்த மட்டன் குழம்போட எல்லா ஃப்ளேவரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி சோக் பண்ணி ஹலோ ஃபுட்டி buddies, மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் இதுக்கு 500 grams மட்டன் பீசஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பீசஸை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு 1 liter வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 bay leaves ஆட் பண்ணிக்கலாம். 1/4 tablespoon மஞ்சள், 7-8 பெப்பர் கார்ன்ஸ் முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4 ஏலக்காய் வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன். ஸோ தட் இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 2 வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ட்ரை பேனில் 3-4 tablespoon சோம்பு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டாக வந்து லவங்கம், பட்டை இதெல்லாமே சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் 1 tablespoon ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக வந்து 7 to 8 ரெட் சில்லிஸ் இதையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1.25 tablespoons மல்லி, இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான், ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தது வந்து 1 tablespoon கசகசா இதுவுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணால் போதும், டக்குன்னு பொரிஞ்சிடும். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்தந்த இன்க்ரீடியன்ஸோட ரிச் அரோமா வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாசனைலாம் போன பிறகு 1 inch ஜிஞ்சர் போடலாம். இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 5 to 6 garlic pods ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 1 minute வதக்கிடலாம். இதுவுமே மீடியம் ஹீட்டில் பண்ணால் போதும். இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸும் ஒரு பரட்டி விட்டுடலாம். இது கூல் ஆனதும் நம்ம மிக்சியில் ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்தது 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை பொடி பொடியாக நறுக்கிடலாம். அப்புறம் வந்து நம்ம கொரியாண்டரோட அந்த காம்பையுமே வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது நம்ம கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது ஒரு 2 tablespoons எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இந்த மசாலா பேஸ்ட்லேயே வந்து காரம், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால தனியாக வந்து மட்டன் மசாலாவோ இல்லை சில்லி பவுடரோ ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா வந்து வதக்கிடலாம். ஆல்ரெடி வதங்கினாலும் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்க வேண்டாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் இதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாஸில் நல்லா வந்து கோட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீசஸை வந்து ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ 2 to 3 minutes வந்து மசாலாலாம் நல்லா கோட் ஆன பிறகு நம்ம வந்து இந்த தண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மட்டன் பீசஸ் வேக வச்சுருக்கிற தண்ணியுமே வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியுமே ஆட் பண்ணிடலாம்.
இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு another 4 to 5 minutes இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். மட்டன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணது ரொம்ப நேரம் அப்படியே ஸ்டவ் ஆனில் வச்சுக்க வேண்டாம். கொத்தமல்லி ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல் கரெக்டாக இறங்கிடும். நம்மளோட மட்டன் குழம்பு, மட்டன் பீசஸ்லாம் வான்னு எப்படி கூப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்மெல் கடவுளே, நீங்கள் இங்கே இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்மெல் எப்படி நம்மளை இழுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அட்டகாசமான மட்டன் குழம்புக்கு இட்லியை ரெடி பண்ணிடலாம். இந்த இட்லி வேகிற வரைக்கும் எப்படி தாங்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா மட்டன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்ம ரெடிமேட் மசாலாஸ் போடுறத விட இந்த மாதிரி வறுத்து ட்ரைன் பண்ணி போடுற மசாலாஸோட டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி வேறு லெவலுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது. டைம் ஆயிடுச்சு. ஸோ இட்லி வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி வந்து என்ன மாதிரி ஃபோர்க்கோ இங்கே யூஸ் பண்ணி இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அந்த மாவு ஒட்டாது. வாங்க பிளேட் பண்ணிடலாம். சுட சுட இட்லி, மணக்க மணக்க மட்டன் குழம்பு. ஆஹா, ஃபஸ்ட்டு பீஸே நல்லியா. ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். குழம்பு ஊற்றும் போதே டெம்டிங்காக இருக்கே. இட்லி அண்ட் மட்டன் குழம்பு ஆன் அ சண்டே மார்னிங். இதுக்கு மேலே என்ன வேணும்? சாஃப்ட் ஃப்ளஃபி இட்லிஸ் இந்த மட்டன் குழம்போட எல்லா ஃப்ளேவரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி சோக் பண்ணி. டேஸ்ட் டைம். ஒரு பீஸோடு சாப்பிடுவோமா? வேர்ட்ஸே இல்லை. நல்லியா மறந்துட்டேனே. பெத்த பீஸா சிக்கியிருக்கே. என்ன பார்க்குறீங்க? நான் விட்டா சாப்பிட்டுட்டே இருப்பேன். நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடல.